ஹோம் பேக்கர்ஸ் பேக்கிங் பிசினஸ் பண்றவங்க எல்லாருக்குமே நான் சொல்ற முக்கியமான விஷயம் தான். பீப்புள் உங்ககிட்ட ஏன் வாங்குறாங்க? ஒரு ட்ரெடிஷனல் பேக்கரியை விட்டுட்டு ஒரு ட்ரெடிஷனல் பேக்கெட்டட் ஸ்நாக்ஸ் விட்டுட்டு உங்ககிட்ட வாங்குறாங்கன்னா அதுக்கு ஒரு யூஎஸ்பி இருக்கு இல்லையா? அந்த யூஎஸ்பியை இன்னும் நிறைய பேருக்கு காட்டுங்க. உங்க பிசினஸ் எந்த அளவுக்கு ஆத்தென்டிக்கா இருக்கு, உங்க ப்ராடக்ட்ஸ் எந்த அளவுக்கு ஆத்தென்டிக்கா இருக்குன்றத ஷோகேஸ் பண்ணுங்க. இந்த ஷோகேஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக இன்னும் நீங்க அதிகமா உங்களை ஆடியன்ஸ் முன்னாடி வச்சுக்க வரும்போது அவங்க உங்ககிட்ட வாங்குறதோட சான்ஸ் அதிகமாகும். செகண்ட், இப்ப நீங்க என்ன கண்டென்ட் போடலாம், ஒரு லீட்ஸ் எப்படி ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஹைண்ட் த சீன்ஸ் ஃபர்ஸ்ட் உங்களோட பேட்டர் எப்படி ப்ரிப்பேர் பண்றீங்க, உங்க கேக்ஸ் நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்றீங்க, இப்போ கலர்ஸ்க்கு நீங்க பிளேவர்ஸ் யூஸ் பண்றீங்கன்னா எந்த மாதிரியான பிளேவர்ஸ் யூஸ் பண்றீங்க, ஹெல்த்துக்கு அதுல பெனிஃபிட்ஸ் என்னென்ன, ஆர் நீங்க டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இது டெசர்ட்ஸ் கிரியேட் பண்றீங்கன்னா என்ன மாதிரியான டெசர்ட் கிரியேட் பண்றீங்க, அது ஏஸ்தட்டிக்கா எப்படி இருக்கு, கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னா ப்ரௌனிஸ் எப்படி கிஃப்ட் பண்ணலாம், உங்க கேக்ஸ் யார் யாருக்கு கொடுக்கலாம், அவர் இப்ப நீங்க அம்மாக்கு பர்த்டே அப்படின்னா என்ன டைப்ஸ் ஆஃப் கேக்ஸ் நீங்க கொடுக்கலாம், ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் பாய் ஃபிரெண்ட் செலிப்ரேஷன்ஸ்க்கு நீங்க என்னென்ன கொடுக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் உங்க ப்ராடக்ட்டை சுத்தி பண்ணுங்க.